ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக கோதுமை தோசை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கோதுமை மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மறக்கவே மாட்டீங்க. எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ அரிசி மாவு, அதோட 2 ஸ்பூன் ரவை, உப்பு, பச்சை மிளகா கட் பண்ணினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வைக்கணும். இதில் நீங்கள் வெங்காயமும் கர்டும் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், அது வந்து ஆப்ஷனல். நான் இன்னைக்கு பண்ணலை. ஸோ மிக்ஸ் பண்ணினது வந்து தண்ணி மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வச்சுட்டு கல்லை நல்லா சூட பண்ணி எண்ணெய் ரப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து தெளிக்கணும். தெளிச்சிங்கன்னா ஹோலாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த தோசை பண்ணணும். எப்போவுமே தோசைக்கு எண்ணெய் விடுறதுக்கு தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் விடும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.